லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது, சங்கரலட்சுமி ஏன் 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் பணி செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகளையும் நடுநிலை ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் துரோகம் செய்யக்கூடிய வகையில், அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், என்ஓசியில் மோசடி செய்யக்கூடிய வகையில், கடலை கடத்துவது உட்பட உளுந்து, பயிர், இன்னும் வகையான தானிய வகைகள், விதைகள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பது உட்பட பல்வேறு தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவறுகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களுடைய பொறுப்பு. ஆனால் அவர்கள் இதுவரை சங்கரலட்சுமி மீது கரிசனம் காட்டிக்கொண்டே வருகிறார். தேர்தல் காலகட்டங்களையாவது சங்கரலட்சுமி இங்கேருந்து வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்லி விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், எங்களை போன்ற விவசாய சங்கங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் பொருட்டு சங்கரலட்சுமியால் திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. புதுக்கோட்டையில் அதிமுகவினரே தடுத்தாலும் புதுக்கோட்டையில் ஒரு 3 தொகுதி அதிமுக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவினரே தடுத்தாலும், ஏன்னா திமுகவுக்கு திமுக எதிர் கிடையாது, அதிமுகவுக்கு அதிமுக எதிர் கிடையாது. தான் ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னா புதுக்கோட்டையில் தன்னை தவிர 5 தொகுதியில் அதிமுக ஜெயிக்கக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க அதிமுகவில் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வேட்பாளரும். அதனால அதிமுகவுக்கு அதிமுக எதிரி. திமுகவில் எப்படி பார்த்தீங்கன்னா ரகுபதியும் மெய்யநாதனும் இருக்காங்கன்னா தன்னை தவிர யாரும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. வேற யாருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருமோ, தன்னோட ஒரு பழனியப்பனுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருமோ, அந்த மாதிரி. அதனால இந்த நிலையில இருக்கும்போது இப்போ யாருக்கு சங்கரலட்சுமி எதிராக யார் ஆதரவாக நிற்க போகிறாங்க, எதிராக நிற்க போகிறாங்கன்னா சங்கரலட்சுமி அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்க போகிறார். ஆனால் இது திமுககாரவங்களுக்கு தெரியுது. ஆனால் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி சங்கரலட்சுமி அங்கேயே பணியிலே இருக்கட்டும் சொல்லி திமுகவினர் ஆதரவோடு சங்கரலட்சுமி அங்கே இருக்கிறார். ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்குது. கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக கைப்பற்றும். இன்னும் சொல்லப்போனால் அறந்தாங்கி தொகுதி சட்டம் அதிமுக கைப்பற்றும். இன்னும் பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆக சங்கரலட்சுமியினுடைய இந்த 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் இருந்து இந்த விவசாயிகளுக்கும் துரோகம், ஜனநாயகத்திற்கும் துரோகம், அரசாங்கத்திற்கும் பொருளாதார இழப்பு என்ற நிலை இருக்கிறது. 13/2/2026 என்று நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நான் சார்ந்த மலைக்கோட்டை விவசாய சங்கம் சார்பாக ஒரு மனு நான் அனுப்புகிறேன், புகார் மனு அனுப்புகிறேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புகிறேன், வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு அனுப்புகிறேன், தட்சிணாமூர்த்தி சங்கரலட்சுமியை காப்பாற்றி வரும் தட்சிணாமூர்த்திக்கு அனுப்புகிறேன், நேர்மையின் சிகரமாக விளங்கும் முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் சேப்பாக்கம் அவர்களுக்கு அனுப்புகிறேன், சங்கரலட்சுமியை காப்பாற்றி வரும் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் 13 வட்டாரங்கள் உள்ளது. அதில் கரம்பக்குடி, கந்தரக்கோட்டை வட்டாரத்திற்கு உதவி இயக்குனர் பதவி காலியாக உள்ளது. அதற்கு 10 வருடம் அனுபவம் உள்ள ரங்கசாமி அவர்கள் கந்தரக்கோட்டை, கரம்பக்குடிக்கோ உதவி இயக்குனர் பொறுப்பேற்க விடாமல் அரிமளம் வட்டாரத்தில் சுமார் 5 வருடமாக திருமதி சங்கரலட்சுமி பணிபுரிய நிர்பந்தம் கட்டாயப்படுத்தி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அலுவலர்களில் பதவி மூப்பிலும் வயதிலும் வேளாண்மை உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுவதற்கு முன்னுரை முதலிடத்தில் இருப்பவர் ரங்கசாமி. ரங்கசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பெரியசாமி, சிவக்குமார் பணிபுரிந்த காலங்களில் ரங்கசாமி அவர்கள் உதவி இயக்குனர் இல்லாத வட்டாரங்களில் கூடுதல் பொறுப்பாக உதவி இயக்குனர் பதவியும் திறம்பட பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். திருமதி சங்கரலட்சுமி அவர்கள் மூலம் உதவி இயக்குனர் இல்லாத கரம்பக்குடி, கந்தரக்கோட்டை வட்டாரத்திற்கு ரங்கசாமியை பொறுப்பேற்க விடாமல் கெட்ட எண்ணத்தோடு சுமார் 5 வருடங்களாக அரிமளத்திலேயே பணி செய்ய உத்தரவிட்டிருந்ததால் பல்வேறு விவசாயிகளிடம் பல்வேறு தகவல் வந்தவண்ணமாக உள்ளது. உண்மையிலே திருமதி சங்கரலட்சுமி அவர்கள் ரங்கசாமி வேளாண்மை அலுவலர் ஏஓ அவர்களை பழிவாங்கவில்லை என்றால் 3 வருடத்திற்கு மேலாக யாரும் ஒரு வட்டாரத்தில் பணிபுரியக்கூடாது என்றால் 3 வருடத்துக்கு மேலாக யாரும் ஒரு வட்டாரத்தில் பணிபுரியக்கூடாது என்பது சட்டமாகும். சட்ட விதிமுறையை மீறி ஒரே வட்டாரத்தில் 5 வருடமாக பணியில் இருப்பதும், அனுபவத்தில் சீனியர் ஏஓ ரங்கசாமியை உதவி இயக்குனர் இல்லாத வட்டாரத்திற்கு கூடுதல் பொறுப்பேற்க அனுப்பாத நிலையில் சங்கரலட்சுமி அவர்கள் பழிவாங்குகிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. விவசாயிகள் மத்தியில் பேசிக்கொள்வது உண்மை என்று தெரிய வருகிறது. எனவே திரு ரங்கசாமி கந்தரக்கோட்டைக்கோ அல்லது கரம்பக்குடிக்கோ பணிமாற்றம் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் சங்கரலட்சுமி இலாக்கா ரீதியிலான
நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். சங்கரலட்சுமி நடவடிக்கை எடுப்பாரா? ஏன் இப்படி சங்கரலட்சுமி ஒவ்வொரு அதிகாரியும் பழி வாங்கி வருகிறார்? மணிகண்டன் போன்றவர்கள் பிராலிமலையிலே கடலை கடத்தலுக்கு உதவியாக இருக்கிறார். நீர்ப்புலனிலே கார்த்திகேயன் உதவியாக இருக்கிறார். அதுபோன்ற அதிகாரிகள்லாம் வேறு மாவட்டத்துக்கு வேறு வட்டாரத்துக்கு மாற்றுங்கள். நீங்கள் ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, அரசு மானிய திட்டங்களில் கை வைத்து கொள்ளையடிப்பது, தனியாருக்கு தாரை வார்ப்பது போன்ற மோசடி வேலைகளை சங்கரலட்சுமி போன்றவர்கள் செய்து வருகிறீர்கள். சங்கரலட்சுமி மட்டும் கிடையாது, இன்னும் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களை போன்ற விவசாயிகளை ஏன் வன்மையாக இப்படி நாங்கள் கண்டிக்கக்கூடிய வகையில் எதற்கு திமுக அரசையும் மாவட்ட ஆட்சியரையும் கண்டிக்கக்கூடிய வகையில் ஏன் இப்படி இருக்குது? மாவட்ட ஆட்சியர் ஏன் தொடர்ந்து சங்கரலட்சுமிக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா IAS அவர்கள் உங்களை நேர்மையானவங்கன்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு துணை போவதுதான் வேதனையாக உள்ளது. உண்மையாகவே NOC சம்பந்தப்பட்ட கோப்புகளை ஒரு மாதம் கோப்புகளை மாவட்ட ஆட்சியருடைய நேரடி உத்தரவில் தணிக்கை குழு முறைப்படி ஆய்வு செய்தால் சங்கரலட்சுமி இருக்க வேண்டிய இடம் சென்னை புழல் சிறையில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு மிகப்பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரி கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளை பழிவாங்குகிற போக்கினை கைவிடுவாரா? மாவட்ட ஆட்சியர் சங்கரலட்சுமிக்கு கரிசனம் காட்டுவதை நிறுத்திவிட்டு சங்கரலட்சுமி மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை மாற்றம் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் பகுதியில் இதுபோல ஊழல் முறைகேடுகள், தவறுகள், குற்றங்கள், அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வேளாண்மை இணை இயக்குனர், உதவி இயக்குனர், எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை தாருங்கள். ரகசியம் பாதுகாக்கப்படும். நேரடியாக நீங்கள் பேட்டி கொடுக்கணும்னாலும் கைபேசி எண் ஸ்க்ரீனில் வரும், தொடர்பு கொண்டு பேசலாம். ஜூம்லேயும் நீங்கள் பேட்டி கொடுக்கலாம், நேர்லையும் வரலாம். இலவசம் தான், கட்டணம் கிடையாது. நன்றி, வணக்கம்.